Good morning students, welcome to maths video. இன்னைக்கு exercise 3.15ல third sum பார்க்க போகிறோம். Graph the following linear function y is equal to half into x. Identify the constant of variation and verify it with the graph. Also find y when x is equal to 9. Find x when y is equal to 7.5. So, draw the graph for y is equal to half into x. இப்போ எக்ஸுக்கு நாம் வேல்யூ எப்படி சூஸ் பண்ணணும் டேபிள் எழுதும்போது. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ நம்ம 2 டிவிசிபிளாக இருக்கிற மாதிரி 2 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கிற நம்பர்ஸாக பார்த்து சூஸ் பண்ணணும். when x is equal to 2. 2 by 2, 1. When x is equal to 4, 4 by 2, 2. When x is equal to 6, 6 by 2, 3. X is equal to 8, 8 by 2, 4. X is equal to 10, 10 by 2, 5. ஒரு 5 points போதும். அடுத்து வேரியேஷன் x values பார்க்குறோம். 2, 4, 6 increases. Y value 1, 2, 3, 4, 5 increases. X increases, Y increases. Increases. இப்படி இருந்தால் இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். ஈக்குவேஷன் ஃபார் டைரக்ட் வேரியேஷன் y is equal to k into x. அடுத்து கான்ஸ்டன்ட். டைரக்ட் வேரியேஷனுக்கு கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? y is equal to k is equal to y by x. So k is equal to value of y 1, value of x 2, 1 by 2, 2 by 4. எந்த ரெண்டு வேல்யூ எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது 1 by 2 தான் இருக்கும். லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம் 5 by 10, 5 by 10 it is equal to 1 by 2. So proportionality constant k is equal to 1 by 2. Next points 2, 1, 4, 2, 6, 3, 8, 4, 10, 5. Next solution. Find y when x is equal to 9. When x is equal to 9, find the value of y. Equation y is equal to kx. X is find the value of y. So k, value of k 1 by 2 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 1 by 2 into x 9. 9 by 2, half of 9, 4.5. Next, second subdivision. Find x when y is equal to 7.5. Y is equal to 7.5. Then find x. Y is equal to kx. Given y is equal to 7.5, value of k 1 by 2. இந்த டிவிஷனில் இருக்க 2 ரைட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 7.5 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 15. ஸோ x is equal to 15. இப்போ நம்ம மேனுவலாக ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கிராஃபில் ஆன்சர் மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்? எக்ஸுக்கு 2, 4, 10 மேக்ஸிமம் வேல்யூ 10 இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 5 இருக்குது. அப்போது 1 யூனிட் எடுத்துக்கலாம். x axis 1 centimeter is equal to 1 unit,
y-axis 1 centimeter is equal to 1 unit. Points mark பண்ணலாம். First point 2, 1, x coordinate 2, y coordinate 1, 2, 1. அடுத்தது 4, 2, x coordinate 4, y coordinate 2, 4, 2. அடுத்தது 6, 3, x coordinate 6, y coordinate 3, 6, 3. Next 8, 4, x coordinate 8, y coordinate 4, 8, 4. Next 10, 5, x coordinate 10, y coordinate 5, 10, 5. ஸோ இது ஒரு டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். லைனை வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கணும். ரைட். அடுத்தது இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9, x is equal to 9, x ஆக்சிஸில் 9க்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணோம். திரும்பவும் அங்கேருந்து y ஆக்சிஸ்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணோம். y ஆக்சிஸ்க்கு நேராக லைனை ட்ரா பண்ணுவோம். இது எங்கே மீட் பண்ணுது? 4.5ல் மீட் பண்ணுது. ஸோ 4.5. when x equal to 9, y is equal to 4.5. அடுத்தது when y is equal to 7.5, 7.5 middle line between 7 and 8, 7.5. 7.5லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம். அது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 15க்கு நேராக கொண்டு மீட் பண்ணுது. ஸோ ஆன்சர் when y is equal to 7.5, x is equal to 15. when x is equal to 9, y is equal to 4.5. That's all. Thank you.